வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நம்முடைய தமிழருடைய வாழ்வில் தைப்பூசம் என்பது ஒரு சிறப்பாக சொல்லப்பட்ட நாள். இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது முருகனுக்கு உகந்த நாள். தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துடன் இணைந்த பௌர்ணமி இது சிறப்பாக சொல்லப்படுகிறது. இது குறிப்பாக 420 வருடங்களாக பாரம்பரியமாக செட்டியார்கள் எங்கிருந்தாலும் காரைக்குடி, கர்நாடகாத்தான், சிவகங்கை இந்த பகுதிகளில் இருந்து காவடி எடுத்து நடைப்பயணமாக பழனிமலை முருகனை தரிசிக்க செல்வது வழக்கம். இதற்கு ஒரு நீண்ட பாரம்பரிய உள்ளது. அதாவது இந்த நகரத்தார்கள் என்பவர்கள் முன்னாடி ஒரு காலத்தில் காவிரி பூம்பட்டினம் பகுதியில் வியாபாரம் செய்து பிழைத்தவர்கள். அங்கு ஆழிப்பேரலை மூழ்கியதால் அந்த கடல் கோளினால உள்ள போயிடுச்சு. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உள்ள போயிடுச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் அளவுக்கு மதில் சுவர் இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஒரு ஆடிட்டோரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம திருச்சியை சேர்ந்த ஒரிசா பாலையா சொல்லியிருக்காரு. அப்போது இந்த கடல் கோள்னால அங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்துடுறாங்க. அது நிகழ்ந்ததுக்கு ஆண்டு அந்த காலம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் இருக்க பௌர்ணமியில். ஏன்னா பௌர்ணமி அமாவாசையில் தான் இந்த அலைகள் ஓதங்கள் அதிகமாகும். அதே போல ஆடி மாதம் தென் குமரி, அதாவது லெமூரியா கண்டம் சொல்றாங்க இல்லைங்களா, நாவலந்தேயம், லெமூரியா கண்டம், குமரி கண்டம் நீரில் மூழ்கியதும் இந்த ஆடி அமாவாசையில் வந்த பூச நட்சத்திரத்தில் என்றதான் மிகப்பெரிய அளவில் கடல் கோள் வந்தது. நம்முடைய முன்னோர்கள் கும்பலாக மரித்தார்கள். அவர்களுக்காக நாம் இன்றும் அனுசரிக்கிறது தான் மகா பிரளய அமாவாசை. இன்று ஒரு சிலரால் அது மகாலய அமாவாசையாக சொல்லப்பட்டு அது மிகச் சிறப்பாக புரட்டாசி மாதத்தில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. அது வேறு வரலாறு. இப்போ நம்ம தைப்பூசத்தை பற்றி பார்க்குறோம். இந்த பூச நட்சத்திரம் என்பது நட்சத்திரங்களில் 8ஆவதா வருது. இதனுடைய அதிபதி சனீஸ்வரன், அதிதேவதை குரு பகவான். இது அமைந்திருப்பது கடகராசியில 93.20 பாகையில் ஆரம்பிச்சு 106.40 பாகையில முடியுது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானுடைய மகாதிசையில பிறப்பாங்க அப்படின்றது. இதில் அவதரித்த ஆழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர் நம்பி அப்படின்றவர். அவர் யாருன்னா ராமானுஜருக்கே திருமந்திரத்தை போதித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக செல்வ பிள்ளை, அதுக்கப்புறம் கமலமுனி, அதாவது நாயன்மார்கள்ல கமலமுனி பிறந்திருக்காரு. இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நீங்க கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இந்த பூச நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்ததா அங்க அந்த சிலைகளுக்கு மேல எழுதியிருப்பாங்க. அப்போ இது வான் மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட மைல்கல். இந்த இடத்திற்கு சில கோண கேந்திர அமைப்புகள்ல கிரகங்கள் அமையும் போது அப்போ மகா புருஷர்கள் அவதரிக்கிறார்கள். சில அரிய நிகழ்வுகள் நிகழ்கிறது. பிரளயம் குறிப்பாக இது நன்மையை காட்டிலும் வரலாற்றில் சுவடில் சில அழிவுகளை பதிவு செய்து வைத்திருக்கிறது. இது முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். ஆன்மீகம் என்ற ஒற்றை பார்வையில் பார்த்தா எல்லாமே சுகமாக தெரியும். பயபக்தி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதன் மூலமாக இந்த கெடுதல், பேரழிவு மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக முருகனை வேண்டுறாங்க. ஏன்னா முருகன் தமிழர்களுக்கு கடவுள், தமிழ் கடவுள். ஆசீவகம் அப்படின்ற ஒரு அமைப்பை முதல்ல இவருதான் ஆரம்பிச்சாருன்னு சொல்றாங்க. ஆசீவகம்னா அறிவியல் நோக்கோட பார்க்கக்கூடியது, அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய முதலில் ஆரம்பித்த மதம் அப்படி சொல்றாங்க.
இப்போ இந்த தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியுடன் கூடிய இந்த பூசம் நட்சத்திரம் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. இது பழனி முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் விசாக நட்சத்திரம் தான் முருகன் பிறந்ததா ஒரு கதை இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் அவருக்கு உள்ளது அப்படின்றாங்க. இவருடைய பிறந்த காலத்தை ஆய்வு செய்து படித்தது அப்படின்னு பார்க்கும்போது 12,500 வருடங்களுக்கு முன்னதாக நாவலந்தேயத்தில் முல்லை நிலக்கடவுளாக சாதாரண மனிதனாக பிறந்து தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய சித்தர்களின் 10 படிநிலைகளை உயர்றாங்க. ஏன்னா இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி தான் தசாவதாரம், ஐயனார்களின் சித்தர்களின் 10 அவதாரமே தசாவதாரமாக கதையாக வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாருங்க. அப்படி வரும்போது மக்களை இந்த ஊழியிலிருந்து காப்பாற்றுகிறார். இந்த பெருவூழி காலத்தில் முன்னதாக அறிந்து மக்களை மேடான இடத்திற்கு கொண்டு வர்றாரு. அப்போ அவங்க பாதுகாப்புக்கு என்ன பொருள்கள் எடுக்க முடியுமோ ஒரு காவடி செய்து வெயிலின் தாக்கத்திலிருந்து குறைவதற்கு அதை எடுத்து வராங்க. அதோடைய வரலாற்று கடத்தல், பழமை, நினைவு கூறும் விதமாக தான் இன்றளவும் முருகனுக்கு காவடி எடுக்கப்படுகிறது. இப்போ முருகனுக்கு வேல் இருக்கு இல்லைங்களா? இந்த வேல் வாளறிவன் என்ற ஒரு அமைப்பு. அதாவது முதல்ல முருகன் இந்த உயிர் அணுவை கண்டுபிடிக்கிறாரு. அதனுடைய அமைப்பு தான் இந்த வேல். அறிவின் ஆயுதமாக சொல்லப்படுகிறது. கரந்தடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு படையின் ஆயுதம். முருகன் போர்க்கடவுள். இது போர்க்கான ஆயுதம். சிவன் கையில் இருப்பது வேட்டை ஆயுதம், அது சூலப்படை. இது கரந்தடிப்படைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அடுத்த வீடியோ போடுவோம். அப்படி வரும்போது இங்க பழனி மலையில் இருக்கக்கூடிய இந்த முருகன் அப்படின்னு சொல்றாங்க. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது போகர் செய்தது, நவபாசானத்தில் செய்தது. இப்போ போகர் என்ன பண்றாரு, அவர் பேரே போகர். அதை ஆய்வு பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இதை கரூரில் நடந்த 5 நாள் ஜோதிட மாநாட்டில் ஐயா பொன் பழனிவேல் ராஜன் அவர் சொன்ன கதை. இதுக்கு முன்னதாக பல நூல்களை படித்து அறிந்த உண்மை. இவர் போகர் ஒரு சைனாவில் போய் ஒரு 500 வருடம் அங்கே உள்ள குடும்பம் அந்த அமைப்பில் வாழ்ந்துடுறாரு. அப்போ இந்த சித்தர் நிலை, இந்த அமைப்பு எல்லாமே அவருக்கு மறந்து போயிருது. அவருடைய சீடரும் மானசீக சீடருமான புலிப்பாணி அவர் தேடிட்டு போறாரு. போய் வாங்க போயிடலாம் நாம பிறந்த தமிழகத்துக்கு அப்படின்னு கூப்பிடும்போது, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, அந்த சக்தி இல்லை, நான் எப்படி வர்றது அப்படின்றாரு. நான் உங்கள் சீடர், நீங்கள் என் குரு, நீங்கள் கூட வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் என் முதுகில் தோலை பற்றி கொள்ளுங்கள், ஆகாய மார்க்கமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கேருந்து அவர் வர்றதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்துடுறார். இங்கே பழையபடி நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லும்போது எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னா, பரவாயில்ல நான் சொல்லி தரேன்டாரு. ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்லலாம், மாணவரிடம் ஆசிரியர் கற்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஈகோ அந்த காலத்தில் அவருக்கு வரும்போது அப்போ சொல்கிறாரு, ஒரு உபாயம் சொல்கிறார். நான் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு நேரடியாக கற்றுக்க வேண்டாம், நான் இந்த தண்டத்திற்கு சொல்கிறேன். கையில் வச்சிருப்பாங்க இல்லைங்களா தண்டம், இப்படி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு குச்சி வச்சு இப்படி கவ மாதிரி இருக்கும், இப்படி கையை வச்சு தவம் பண்ணுறதுக்கு. அந்த தண்டத்துக்கு சொல்கிறேன், அதுகிட்ட நீங்கள் கற்றுங்க. நீங்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், என்னுடைய உபதேசத்தை கேட்க வேண்டாம் அப்படின்றாரு. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கற்றுக்கிறாரு. கற்று முடித்ததுக்கப்புறம், அனைத்தையும் கற்று முடித்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் பெரும் தொற்று ஏற்படுகிறது. ஒரு நீண்ட காலத்திற்கு அந்த பொள்ளாச்சி, உடுமலை, மேற்கு தொடர்ச்சி மலை வீசுகிற காற்றிலிருந்து சில தொற்றுக்கள், வியாதிகள் வருது. அதை போக்குவதற்கு மலை மேலே இந்த சிலை செஞ்சு வச்சா அதை வருடி கொண்டு வருகின்ற காற்றினால்
அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு நோய் தீரும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் சிகிச்சை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் இந்த நவபாசான சிலையை செய்கிறாரு. அந்த சிலைக்கு பேர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய சீடன் பெயரையும் வைத்து மீண்டும் இங்கு வந்து புதிதாக பிறந்திருப்பதாக அதற்கு பெயர் வைக்கப்படுகிறது. அந்த முருகன், பழனியில் இருக்கும் முருகனுக்கு பேர் பால தண்டாயுத பாணி. தண்டத்தில் இருந்து புலிப்பாணியிடமிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் பிறந்ததனால் போகர் சிலை தான் அங்கே இருக்குது, அதாவது போகர் சமாதி தான் அங்கே இருக்குது. இது நான் படித்த, கற்ற, ஆய்வு செய்துள்ளத கிடைச்ச தகவல். இதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். கல்வி என்பது மிகப்பெரியது. இது இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து வந்திருக்குது. குறைந்தது ஒரு 1000, 1500 ஆண்டுகளாவது கடந்திருக்கும். 2000 ஆண்டுகள் வரையிலும் கடந்திருக்கலாம். அதனால இதுதான் இதனுடைய வரலாறு. பழனியில் இருப்பது பால தண்டாயுத பாணி. நான் கற்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை இந்த சேனலை பார்த்து மகிழ்ந்த பாலறிவஞ்சோதர களஞ்சியம் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.